ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காட் கிரேஸ் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஓகே, நம்ம இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு அதிகமான கோபம் வருமா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு ஊரில் ஒரு அப்பா மகன் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு அதிகமான கோபம் வருமா. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா சொன்னாராம், தம்பி, நம்ம வீட்டில் ஒரு செவர் இருக்குது. அந்த செவரில் உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க பையனும் கோபம் வரும்போதெல்லாம் ஆணி அடிச்சுக்கிட்டே வந்தாராம். காலப்போக்கில் அந்த கோபம் வர்றது கம்மியாயிடுச்சான். அதே மாதிரி ஆணி அடிக்கிறதும் கம்மியாயிடுச்சான். அப்புறம் ஒரு நாள் நிரந்தரமாக அந்த ஆணியே அடிக்கலையா. அதை அவங்க அப்பா கிட்ட அவர் சொன்னாராம், அப்பா, இந்த மாதிரி எனக்கு கோபமே வர்றதில்லப்பா, நான் ஆணியும் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே உடனே அவங்க அப்பா சொன்னாராம், தம்பி, நீ கோபம் வரல, ஆணி அடிக்கலை, ஓகே, இனிமேட்டு உனக்கு கோபம் வராத நாளில் ஒரு ஆணியையும் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க பையன் கோபம் வராத நாளில் ஒரு ஆணியும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தாராம். அப்போது ஒரு நாள் எல்லா ஆணியுமே எடுத்துட்டாராம். அதை போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னாராம், அப்பா, எனக்கு கோபம் வராத நாளில் அந்த ஆணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன்ப்பா. தம்பி, இப்போ நீ வீட்டுக்கு போய் நம்ம சுவரை பாரு. நீ ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சுவர் இப்படி. அதே மாதிரி தான் நீ வார்த்தையால் உன்னோட கோபத்தால் குத்தின மனுஷங்க இப்போ இருக்க மாட்டாங்க. ஸோ கோபம் வரும்பொழுது மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது நீ கவனமாக பேசணும். உன்னோட கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.